ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருக்கீங்களா? தேவையில்லாமல் வெளில போகாதீங்க. இது உங்களுக்காக, நமக்காக, நாட்டுக்காக, நாளைக்காக. வீட்டிலே பத்திரமா இருங்க. கொரோனா ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுப்போம். வாங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்ல வர இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். +2 முடிச்சோன்னா எல்லாரும் என்ன படிக்கலான்னு யோசிப்பீங்க. சில பேர் யோசிச்சும் வச்சுருப்பீங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக என்னென்ன டைப் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குன்னு பார்க்கலாம். உடனே யோசிக்காதீங்க, ஏற்கனவே படித்தவங்களுக்கு வேலை இல்லைன்னு. நம்ம எங்கே படிக்கிறோம், எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். நம்ம காலையில் எழுந்தோன்னே பார்க்குற கடிகாரத்துலேருந்து நாள் ஃபுல்லாக கையில் வச்சுருக்க செல்ஃபோன் வரைக்கும் ஒரு இன்ஜினியரோட ஒர்க் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பைக், மொபைல், நீங்கள் யூஸ் பண்ணுற கூகுள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், சமைக்க யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர், சாப்பிட்ற தட்டிலேருந்து தண்ணி குடிக்கிற டம்ளர் வரைக்கும் ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை எடுத்து நல்ல காலேஜில் இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். என்னென்ன டைப் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா ஒரு ஏர்க்ராஃப்டை எப்படி வடிவமைக்கிறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, தயாரிக்கிறது அப்படின்னு படிக்கிறது. ஏர்க்ராஃப்ட்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த உலகத்துக்குள்ளே பறக்கக்கூடிய எல்லா வாகனத்தையும் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிஜிபிலிட்டிஸ் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஐஐடியில் படிக்கணும்னா ஜேஇஇ ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். டாப் இன்ஸ்டியூட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏர்கிராஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெண்டையும் வடிவமைக்கிறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, தயாரிக்கிறத பற்றி படிக்கிறது தான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஸ்பேஸ் கிராஃப்ட்னா ஒன்றும் இல்லைங்க, விண்வெளிக்கு செல்லக்கூடிய வாகனங்கள். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கோட 2 பிரான்ச் தான் ஏரோநாட்டிக்கல் அண்ட் அஸ்ட்ரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அஸ்ட்ரோநாட்டிக்கல்னா ஸ்பேஸ் கிராஃப்டை பற்றி மட்டும் படிக்கிறது. எலிஜிபிலிட்டிஸ் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் ஐஐடியில் ஜாயின் பண்ணணும்னா ஜேஇஇ எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஇ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். கோர்ஸ் டியூரேஷன் 4 இயர்ஸ். டாப் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஒரு என்டையர் சிட்டி இல்லைனா வீடு இல்லைனா ஆஃபீஸ் பில்டிங் இல்லைனா ஸ்கைஸ்கிராப்பரை எப்படி சேஃபாக அஃபோர்டபுளாக டிசைன் பண்ணுறது அப்படின்னு படிக்கிறது தான் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங். ஸ்கைஸ்கிராப்பர்னால் ஒன்றும் இல்லைங்க, 40 ஃப்ளோருக்கு மேலே இருக்கிற எல்லா பில்டிங்ஸும் ஸ்கைஸ்கிராப்பர்னு சொல்கிறாங்க. எலிஜிபிலிட்டிஸ் 10th +2 லெவல் வித் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ங்க. ஐஐடியில் நீங்கள் படிக்கணுன்னா ஜேஇஇ எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். கோர்சஸ் பிஇ ஆர்கிடெக்சர், எம்இ ஆர்கிடெக்சர். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். டாப் இன்ஸ்டியூட்ஸ் இன் இந்தியா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 2 வீலர், 4 வீலர், ஹெவி வெஹிக்கிள், அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, தயாரிக்கிறது, டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு படிக்கிறது தான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இதில் கொஞ்சம் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சாஃப்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பற்றியும் படிப்பாங்க. எலிஜிபிலிட்டிஸ் +2ல் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சுக்கணும். இன்கேஸ் ஐஐடியில் ஜாயின் பண்ணணுன்னா ஜேஇஇ எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பிடெக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். டியூரேஷன் 4 இயர்ஸ். டாப் இன்ஸ்டியூட்ஸ் இன் இந்தியா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செயற்கையான உடல் உறுப்புகளை எப்படி தயாரிப்பது, செயலிழந்த உடல் உறுப்புகளை ஒர்க் பண்ண வைக்க கருவிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, தயாரிக்கிறதுன்னு பற்றி படிக்கிறது தான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். +2ல் பயாலஜி, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருக்கணும். ஐஐடியில் படிக்கணும்னா ஜேஇஇ எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். கோர்ஸ் நேம் பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்தியாவில் உள்ள டாப் இன்ஸ்டியூட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பயோடெக்னாலஜி பயாலஜி ப்ளஸ் தொழில்நுட்பம் 2 சேர்த்து படிக்கிறது தான் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தோன்னா அனிமல் ஹஸ்பேண்ட்ரி, கால்நடை வளர்ப்பு, growth ஆஃப் வேக்சின்ஸ் அண்ட் மெடிசன்ஸ், அக்ரிகல்ச்சர், பொல்யூஷன் கண்ட்ரோல், எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஜீன் தெரப்பி, டிஷ்யூ கல்ச்சர், இம்யூன் டெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ட்ரக் டிசைன், ஸ்டெம் செல் டெக்னாலஜி, இதிலெல்லாம் பயோடெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க.
எலிஜிபிலிட்டிஸ் +2ல் பயாலஜி மேக்ஸ் கெமிஸ்ட்ரி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் ஐஐடியில் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஜேஇஇ எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years. கோர்சஸ் பிஇ பயோடெக்னாலஜி, பிடெக் பயோப்ராசஸ் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் இன் பயோடெக்னாலஜி. இந்தியாவில் உள்ள டாப் இன்ஸ்டியூட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் இது ஒரு இன்டர்டிசிப்ளினரி இன்ஜினியரிங். இதில் பயாலஜிக்கல் சிஸ்டம் அனலைஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. எலிஜிபிலிட்டிஸ் +2ல் பயாலஜி மேக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். இன்கேஸ் ஐஐடியில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜேஇஇ எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிடெக் பயாலஜிக்கல் இன்ஜினியரிங், டியூரேஷன் 4 years. இந்தியாவில் உள்ள டாப் காலேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செராமிக் இன்ஜினியரிங் செராமிக் இன்ஆர்கானிக் அண்ட் நான் மெட்டாலிக் மெட்டீரியல். செராமிக்கை யூஸ் பண்ணி எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு படிக்கிறது தான் செராமிக் இன்ஜினியரிங். செராமிக் நிறைய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, லைக் மைனிங் இண்டஸ்ட்ரி, ஏரோஸ்பேஸ், ஃபார்மசூட்டிக்கல், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிக் பவர் டிரான்ஸ்மிஷன்ஸ். எலிஜிபிலிட்டிஸ் +2ல் பயாலஜி மேக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் ஐஐடியில் சேர போகிறீங்க அப்படின்னா ஜேஇஇ எக்ஸாம் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கணும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years. கோர்ஸ் நேம் பிடெக் செராமிக் இன்ஜினியரிங். இந்தியாவில் உள்ள டாப் இன்ஸ்டியூட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு கெமிக்கல் பிளான்ட்டை எப்படி டிசைன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, ரா மெட்டீரியல்லேருந்து எப்படி கெமிக்கலை ப்ராசஸ் பண்ணுறது, அதில் வர வேஸ்ட்லேருந்து கெமிக்கல்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு படிக்கிறது தான் கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங்கை நிறைய ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க, லைக் பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, மினரல் ப்ராசஸிங், பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்ஸ், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், ஃபார்மசூட்டிக்கல்ஸ்னு. எலிஜிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் ஐஐடியில் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஜேஇஇ எக்ஸாம் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years. கோர்ஸ் நேம் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங். இந்தியாவில் உள்ள டாப் காலேஜஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிவில் இன்ஜினியரிங் ரோட்ஸ், பிரிட்ஜ், டனல், பில்டிங்ஸ், ஏர்போர்ட், டேம், வாட்டர் ஒர்க், சுவேஜ் சிஸ்டம், போர்ட்ஸ், இன்னும் நிறைய டிசைன் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷனை சூப்பர்வைஸ் பண்ணுறதை பற்றி படிக்கிறது தான் சிவில் இன்ஜினியரிங். நீங்கள் கேட்கலாம், ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங்கில் இது தானே படிக்கிறாங்க அப்படின்னு. ஒரு பீம் இங்கே வந்து அழகாக இருக்கணும்னு சொல்கிறது ஆர்கிடெக்டோட வேலை. அந்த பீமோட சைஸு, அது ஃபவுண்டேஷன் டைப்பு, அதெல்லாம் டிசைட் பண்ணுறது ஒரு சிவில் இன்ஜினியர்ஸோட ஒர்க்கு. எலிஜிபிலிட்டிஸ் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஐஐடியில் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஜேஇஇ எக்ஸாம் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிடெக் சிவில் இன்ஜினியரிங். இன்கேஸ் நீங்கள் எம்டெக் படிக்க போகிறீங்க அப்படின்னா அதில் நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். இந்தியாவில் உள்ள டாப் மோஸ்ட் காலேஜ் கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டை பற்றியும் படிப்பீங்க. ஒரு கம்ப்யூட்டர் காம்பனண்ட்டை எப்படி டிசைன் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு படிக்கிறது தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இதில் 2 டைப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ். எலிஜிபிலிட்டிஸ் +2ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஐஐடியில் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஜேஇஇ எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years. கோர்சஸ் நேம் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இந்தியாவில் உள்ள டாப் காலேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்கல், ஃபினான்ஷியல், பர்சனலாக என்னென்ன சைபர் த்ரெட் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு படிக்கிறது தான் சைபர் செக்யூரிட்டி. இதில் காப்பிரைட் ப்ரீச்சிங், ஹேக்கிங், கம்ப்யூட்டர் வைரஸ், ஃபிஷிங், ஐடென்டிஃபையிங் த்ரெட்ஸ் இதை பற்றியெல்லாம் படிப்பீங்க. எலிஜிபிலிட்டிஸ் +2ல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் ஐஐடியில் நீங்கள் படிக்கணுன்னா ஜேஇஇ எக்ஸாம் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years. கோர்ஸ் நேம் பிடெக் இன் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்பெஷலைசேஷன் பண்ணணுன்னா எம்டெக்கில் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்தியாவில் உள்ள டாப் இன்ஸ்டியூட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மின்சாரத்தை எப்படி உற்பத்தி பண்ணுறது, டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அப்புறம் கன்சியூமருக்கு எப்படி பிரித்து கொடுக்கறதுன்னு படிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மின்சாதனங்கள் லைக் மோட்டர், ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி நிறைய சாதனங்களை வடிவமைக்கிறது, டெஸ்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, உற்பத்தி பண்ணுறதை பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. ரேடர்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் சிக்னல் ப்ராசஸிங், ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம், ஃபைபர் ஆப்டிக் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய துறைகளில் இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை யூஸ் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டிஸ் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஐஐடியில் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years. கோர்ஸ் நேம் பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இல்லைனா பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இன்கேஸ் நீங்கள் எம்டெக் படிக்க போகிறீங்க அப்படின்னா அதில் நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், கம்யூனிகேஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரோபோட் கண்ட்ரோல் சிஸ்டம், ஏவியேஷன், எலக்ட்ரானிக்ஸ். இந்தியாவில் உள்ள டாப் மோஸ்ட் காலேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ், விஎல்எஸ்ஐ டிவைஸ் இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறதை பற்றி படிக்கிறதா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதில் சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸிங்கும் இருக்கும். இதை நிறைய செக்டார்ஸில் யூஸ் பண்ணுறாங்க லைக் ஆயில் அண்ட் கேஸ், எனர்ஜி செக்டார், அக்ரிகல்ச்சர், டெலிகம்யூனிகேஷன் மீடியா, டிவி, ரேடியோ, ஸ்டீல் industries, petroleum industries, chemical industries, healthcare industries, transportation industries. Eligibilities +2ல் physics, chemistry, maths எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஐஐடியில் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் 4 years. கோர்ஸ் நேம் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்தியாவில் உள்ள டாப் காலேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டிஸ் +2ல் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஒரு இண்டஸ்ட்ரி ஆர் ஆர்கனைசேஷனை எப்படி டெவலப் பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுறது, காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் எல்லாம் எப்படி குறைக்கிறதுன்னு படிக்கிறது தான் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கை ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. எலிஜிபிலிட்டிஸ் +2ல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஐஐடியில் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years. கோர்ஸ் நேம் பிடெக் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஆர் பிஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ஒரு ப்ராசஸ் வேரியபிளை மெஷர் பண்ணி ரீடிங்க்கு தகுந்த மாதிரி ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், நமக்கு காய்ச்சல் அடிக்குது, அவங்க தெர்மாமீட்டரை வச்சு ஃபீவரை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி காய்ச்சலுக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் லிக்விடோட டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஃப்ளூயிடோட ஃப்ளோ அதெல்லாம் மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். எலிஜிபிலிட்டிஸ் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஐஐடியில் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years. கோர்ஸ் நேம் பிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். இந்தியாவில் உள்ள டாப் இன்ஸ்டியூட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங்க்கு என்னென்ன டூல்ஸ் வேணும், என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறது, என்ன மிஷின் வேணும், என்ன எக்யூப்மெண்ட் வேணும்னு பிளான் பண்ணுறதை பற்றி படிக்கிறது தான் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். எலிஜிபிலிட்டிஸ் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஐஐடியில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years. கோர்ஸ் நேம் பிஇ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், பிடெக் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். இந்தியாவில் உள்ள டாப் இன்ஸ்டியூட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மெரைன் இன்ஜினியரிங் சீகோயிங் கிராஃப்ட்ஸோட மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை டிசைன் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது, டெஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பற்றி படிக்கிறது தான் மெரைன் இன்ஜினியரிங். எலிஜிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் ஐஐடியில் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் 4 years. கோர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா பிஇ மெரைன் இன்ஜினியரிங், பிடெக் மெரைன் இன்ஜினியரிங். எம்இ படிக்க போகிறீங்க அப்படின்னா எம்இ மெரைன் இன்ஜினியரிங், எம்டெக் மெரைன் இன்ஜினியரிங். இந்தியாவில் உள்ள டாப் இன்ஸ்டியூட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமாக எப்படி டிசைன் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, டெஸ்டிங் பண்ணுறதுன்னு பற்றி படிக்கிறது தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எலிஜிபிலிட்டிஸ் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் ஐஐடியில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்.
கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். கோர்ஸ் நேம் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் மெக்கட்ரானிக்ஸ். இந்தியாவில் உள்ள டாப் காலேஜஸ் கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மருத்துவத்துறையில் உள்ள எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், இசிஜி, எக்ஸ்ரே இந்த மாதிரியான சாதனங்களை கண்டுபிடிக்கிறது, உருவாக்குறத பற்றி படிக்கிறதா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். எலிஜிபிலிட்டிஸ் +2ல் பயாலஜி, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் ஐஐடியில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜேஇஇ கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். கோர்சஸ் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். எம்டெக்கில் 2 ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது, பயோமெக்கானிக்ஸ், ரீஹபிலிட்டேஷன் அண்ட் ஆர்த்தோபெடிக் இன்ஜினியரிங். இந்தியாவில் உள்ள டாப் காலேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், உலோகங்கள், உலோக கலவைகள், உலோகங்களை பிரித்தெடுக்கிற முறையை பற்றி படிக்கிறது தான் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். உலோக கலவைகளை அலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலாய்ஸ் விமான உதிரி பாகங்கள், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ், மருத்துவ சாதனங்கள் தயாரிக்க பயன்படுது. எலிஜிபிலிட்டிஸ் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். கோர்ஸ் நேம் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி இன் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்தியாவில் உள்ள டாப் காலேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மெட்ராலஜி, காலநிலை, பருவநிலை மாற்றம், வானிலை இதை பற்றியெல்லாம் படிக்கிறதா மெட்ராலஜி. அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன்னால இந்த உலகத்தில் ஏற்பட்ட பருவநிலை மாற்றங்களை பற்றியும் படிப்பாங்க. எலிஜிபிலிட்டிஸ் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் ஐஐடியில் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் 4 இயர்ஸ். கோர்ஸ் நேம் பிடெக் மெட்ராலஜி, எம்டெக் மெட்ராலஜி. இந்தியாவில் உள்ள டாப் காலேஜஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மைனிங் இன்ஜினியரிங், பூமிக்கு அடியில் இல்லைனா மேலே கிடைக்கிற கனிம வளங்களை எப்படி வெட்டி எடுக்கிறதுன்றதை பற்றி படிக்கிறது தான் மைனிங் இன்ஜினியரிங். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி சேஃபாக என்னென்ன முறையில் எடுக்கலாங்கிறத பற்றியும் படிப்பாங்க. எலிஜிபிலிட்டிஸ் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் ஐஐடியில் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஜேஇஇ எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். கோர்சஸ் பிஇ மைனிங் இன்ஜினியரிங், பிடெக் மைனிங் இன்ஜினியரிங், எம்இ மைனிங் இன்ஜினியரிங், எம்டெக் மைனிங் இன்ஜினியரிங். இந்தியாவில் உள்ள டாப் காலேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாவல் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங், மெரைன் வெசல்ஸ் லைக் ஷிப், போட், ஆயில் அண்ட் கேஸ் டேங்கர்ஸ், கண்டெய்னர்ஸ், பேசஞ்சர் ஷிப்ஸ், ஃபெரிஸோட டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸை பற்றி படிக்கிறது தான் நாவல் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங். நீங்கள் கேட்கலாம் மெரைன் இன்ஜினியரிங்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு. மெரைன் இன்ஜினியரிங்கில் ஷிப்போட மெஷினரிஸ் பற்றி மட்டும் படிப்பாங்க. நாவல் ஆர்கிடெக்சரில் ஷிப்போட டிசைன், ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சரை பற்றி படிப்பாங்க. எலிஜிபிலிட்டிஸ் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் ஐஐடியில் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஜேஇஇ எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். கோர்ஸ் நேம் பிஇ நாவல் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங். இந்தியாவில் உள்ள டாப் இன்ஸ்டியூட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாலிமர் இன்ஜினியரிங், பிளாஸ்டிக் அண்ட் லப்பர் டெக்னாலஜி அதோட அப்ளிகேஷனை பற்றி படிக்கிறது தான் பாலிமர் இன்ஜினியரிங். எலிஜிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் ஐஐடியில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ஜேஇஇ எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். கோர்ஸ் நேம் பிஇ பாலிமர் சயின்ஸ் அண்ட் கெமிக்கல் டெக்னாலஜி, பிஇ பாலிமர் டெக்னாலஜி, பிடெக் பாலிமர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எம்இ பாலிமர் டெக்னாலஜி, எம்டெக் பாலிமர் சயின்ஸ் டெக்னாலஜி. இந்தியாவில் உள்ள டாப் இன்ஸ்டியூட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங், ரோபோட்ஸை எப்படி டிசைன் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஆப்ரேட் அண்ட் யூஸ் பண்ணுறதை பற்றி படிக்கிறது தான் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங். இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்லாம் சேர்த்து படிப்பாங்க. எலிஜிபிலிட்டிஸ் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஐஐடியில் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஜேஇஇ எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். கோர்ஸ் நேம் பிடெக் இன் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங், எம்டெக் இன் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங், எம்டெக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்தியாவில் உள்ள டாப் காலேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், துணியை பற்றியும் கார்மெண்ட்ஸை பற்றியும் படிக்கிறது தான் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங். எலிஜிபிலிட்டிஸ் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் கூட படிச்சிருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஐஐடியில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜேஇஇ எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும்.
Course duration 4 years. Course name BE or BTech Textile Engineering, Textile Chemistry Engineering, Textile Technology, Textile Plant Engineering. இந்தியாவில் உள்ள டாப் காலேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சவுண்ட் இன்ஜினியரிங், சவுண்டை எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது, சாங் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பற்றி படிக்கிறது தான் சவுண்ட் இன்ஜினியரிங். எலிஜிபிலிட்டிஸ், +2ல் ஈக்குவலண்ட்டான எஜுகேஷன் எனி ஸ்ட்ரீம் வேணால் படிச்சிருக்கலாம். கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் ஆடியோ இன்ஜினியரிங், டியூரேஷன் 3 years. இந்தியாவில் உள்ள டாப் இன்ஸ்டியூட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். கெரியர் கவுன்சிலிங், அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹையர் ஸ்டடீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட்.